ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்து அண்ட் மீனா இப்போ தான் ஒரு உருப்படியான வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளில் முத்து அண்ட் மீனா 2 பேருமே வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணிக்கு அகைன்ஸ்டாக ஆதாரங்களை திரட்டுற அளவுக்கு நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேரும் வந்திருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் ரோகிணியுடைய ஆட்டம் அதிகமாகுது அப்படின்றதுனால தான் முத்து அண்ட் மீனா இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு இந்த வகையில் பாராட்டலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு சரி அவங்களும் எப்படியாவது திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மலேசியாவை பற்றி பேசினாலே அவங்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம முத்து வந்துட்டு நோட் பண்ணார். நோட் பண்ணி சரி ஓகே, இது இனிமேல் வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக இந்த பார்லர் அம்மாவை பற்றி நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணார். ஸோ இப்போது இன்றைக்கி ஆரம்பத்தில் முத்து அண்ட் மீனா 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே முத்துவுக்கு வந்து சந்தேகம் அளவுக்கு அதிகமாக அவருடைய மனசில் இருக்குது. ஸோ அதை வந்து மீனா கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு. சரி ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்லர் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே யோசித்து பார்க்குறாங்க. அப்போது இவங்களுக்கு தோன்ற ஐடியா என்னென்னா, 2 பேருக்கும் ஒரே ஐடியா தான் தோணுது. 2 பேருமே பார்வதி ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேருக்கும் தோணின ஒரே ஒரு விடை பார்வதி தான். ஏன்னா பார்வதி மூலமாக தான் நம்ம ரோஹிணி வந்து இந்த வீட்டுக்குள்ளே, இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்வதி ஆண்டிக்கிட்ட வந்து நம்ம விசாரித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ பார்வதி ஆண்டியை வந்து நம்ம மீட் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்கள், அதாவது எல்லாத்தையுமே ரோஹிணியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு வழி தான் இருக்குது நமக்கு, பார்வதி ஆண்டிக்கிட்ட போய் குறுக்கு விசாரணை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கிளம்பி நேராக எங்கே போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பார்வதியோடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. பார்வதி ஆண்டியோட வீட்டுக்கு நேராகவே கிளம்பி போகிறாங்க. போய் இப்போ வந்துட்டு பார்வதிக்கு அல்வா வாங்கிட்டு போகிறாங்க. எதுக்குன்னா பார்வதிக்கு அல்வா கொடுக்க தானே போகிறாங்க. அதனால் அல்வா வாங்கிட்டே போகிறாரு நம்ம முத்து. என்ன பார்த்து திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எங்களோட கஸ்டமர் ஒருத்தர் வந்துட்டு திருநெல்வேலி போனார், அவர் வந்து நிறைய அல்வா வாங்கிட்டு வந்துட்டார், அதனால் நான் என்ன பண்ணேன், உங்களுக்காக இந்த அல்வாவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பார்வதிக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வேகமாக சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, உங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும்னு மீனா சொன்னா, அதனால தான் அத்தை கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அப்படியே ரோஹிணியை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து தமிழ் பொண்ணு ஃபாரினில் இருக்கிற மாதிரி பொண்ணு தான் வேணுமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி ஓகே, நீங்கள் வந்து வேறு பொண்ணு, உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. எனக்கு எதுப்பா ஃபாரினில் பொண்ணு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்ன ஆண்டி, நீங்கள் தானே இந்த பார்லர் அம்மாவை, அதாவது ரோஹிணியை வந்து மலேசியாவிலேருந்து மனோஜுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்துருக்கீங்க, ஸோ அது மாதிரி ஏதாவது பொண்ணு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, எனக்கு வந்து ரோஹிணியை வந்துட்டு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அவன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவள் வந்து எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது தான் தெரியும், அவள் சொல்லி தான் அவள் வந்து மலேசியான்ற உண்மையே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அப்போ ரோஹிணி சொல்லி தான் உங்களுக்கு அவங்க மலேசியான்னு தெரியும், அவங்க மலேசியான்றது உங்களுக்கா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, அதாவது என்னென்னா, ரோஹிணி வந்துட்டு எனக்கு மசாஜ் பண்ணுவாள், நல்லா மசாஜ் பண்ணி விடுவா, என்கிட்ட நல்லா பேசுவாள். அப்படி இருக்கும்போது விஜயா வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தா. அப்படி வரும்போது விஜயாவுக்கும் ரோஹிணி வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டா.
அப்படி பண்ணி விடும்போது தான் அவள் வந்துட்டு எந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்போ விஜயாவுக்கு வந்து ரோஹிணியை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் என்ன பண்ணோம், மனோஜுக்கு ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி மனோஜுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். மற்றபடி அவங்க மலேசியாவில் இருந்தது வச்சது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்து வந்துட்டு யோசிக்கிறாரு. அப்போ அவங்க மலேசியாவில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா அவங்கள யாருமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது, அவள் மலேசியான்னு சொன்னது தான் எனக்கு தெரியும். ஒரு நாள் அவள் இங்கே வந்தப்போ அவங்க அப்பா வந்து மலேசியாவிலேருந்து ரோஹிணிக்கு கால் பண்ணார். அப்போ அவள் வந்து அழுதுகிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அதுலேருந்து தான் சரி இந்த பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு அந்த பொண்ணு மேலே ரொம்பவே இறக்கப்பட்டா. அதனால தான் நாங்களும் என்ன பண்ணோம், அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே நல்லா பழக ஆரம்பித்தோம். அவள் வந்து நல்ல பெரிய இடம்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா என்ன பண்ணா, இது தன்னுடைய பையனுக்கே அவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஆசைப்பட்டா. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், அதனால தான் இந்த வேலைகளை வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ இவங்களும் இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்க்குறாங்க. அதுக்கு மேலே பார்வதிக்கு எதுவும் தெரியல. பார்வதிக்கு ஒன்றும் தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. விட்டுட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ பார்வதிக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான். பார்வதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் யோசித்து பார்க்குறாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு இவங்களும் வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ கிளம்புனோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க யோசித்து பார்க்குறாங்க, என்னங்க பார்வதி ஆண்டி அந்தளவுக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக வந்துட்டு எப்படியாவது இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி அப்போ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா கிட்ட விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ நம்ம இப்போ வித்யாவுடைய வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை வந்துட்டு நான் ரோஹிணியை பற்றின நிறைய விஷயங்கள் வித்யா கிட்டே கேட்டேன். அப்போல்லாம் அவங்க என்கிட்ட நிறைய பதில் சொன்னாங்க. அப்போ என்கிட்ட அவங்க சரளமாக எல்லா விஷயங்களுமே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ முத்து சொல்கிறாரு, அப்போ அவளும் கேடியாக தான் இருந்திருக்கா, அவளுக்கு ரோஹிணியை பற்றின அதாவது பார்லர் அம்மாவை பற்றின எல்லா உண்மைகளும் தெரியும் அப்படின்னா அவள் வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பா, அப்போ பொய் தான் சொல்லியிருந்திருப்பா. இப்போ நீ போய் அதே கேள்விகளை கொஞ்சம் வேறு மாதிரி திரும்ப கேளு. அப்படி கேட்கும் போது அவள் வந்துட்டு அதே விஷயத்த சொன்னா அப்படின்னா ஓகே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். அதே இது இல்லை கொஞ்சம் பிசிறு தட்டுறா உளர்றா அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், யோசிக்க ஆரம்பிக்கணும் மீனா. சரி நீ போய் பாரு, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக கிளம்பி நம்ம ரோஹிணியோடைய வீட்டுக்கு போகிறாங்க, வித்யாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்கள பார்த்துட்டு போயிருக்காரு. அப்போது அவர் வந்துட்டு உங்கள் வண்டிக்கு நிறைய திஷ்டி இருக்குதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பனை வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அப்போது இதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி ஓகே மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முருகன் வந்து கிளம்பிடுறாரு. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனா வந்து இந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு மீனா வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே இந்த வித்யா என்னடா திரும்பவும் அவர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பவும் அதுக்குள்ளேயே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்குறாங்க. அப்போ கதவை திறந்து பார்த்தா மீனா நிற்கிறாங்க. வாங்க மீனா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவை வெல்கம் பண்ணுறாங்க. மீனாவும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போது மீனா வந்தோடனே இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. சொல்லுங்கள் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க.
இல்லைங்க, நான் அந்த பக்கமாக வந்தேன், அதான் உங்களுக்கு பூ கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அப்படியே ரோஹிணியை பற்றி நார்மலாக பேசிட்டு ரோஹிணியை பற்றின பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பேச்ச ஆரம்பித்தோடனே, உங்களுக்கு ரோஹிணியை சின்ன வயசுலேருந்தே தெரியுமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அவளை காலேஜ்லேருந்து தானே தெரியும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு உண்மைகளை சொல்லிடுறாங்க. இல்லை, நீங்கள் அன்றைக்கி கேட்கும்போது என்கிட்ட ரோஹிணி உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னலாம் சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் அவங்க அப்பா எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படி தான் சொன்னேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே என்ன பண்ணுறாங்க, உளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. மீனாவுக்கு திரும்ப 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 கேள்விகளாக கேட்குறாங்க. வித்யா ரொம்பவே உளறி எப்படியோ சமாளிக்கிறாங்க. சரி ஓகே, இவங்க எப்படியோ சமாளித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கேள்விகளாக கேட்டோடனே இவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. அப்போ சமாளித்து முடித்து அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம ரோஹிணி இருக்காங்களே, ரோஹிணிக்கு வேகமாக கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, இந்த மீனா வந்து உன்னை பற்றி நிறையா விஷயங்கள விசாரிச்சுட்டு போகிறா, எனக்கு பயமாக இருக்குது, உன் மேலே அவங்களுக்கு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற, அவள் என்ன கேட்டால் நீ என்ன சொன்ன, ஏதாவது உளறி வச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடி, நான் இப்போதைக்கு எதுவுமே உளரலை, ஆனால் அவள் வந்துட்டு முத்து அண்ட் மீனா 2 பேருக்கும் உன் மேலே கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஒரே மூச்சில் வாழ்கிறவங்களாச்சே. கண்டிப்பாக இவள் அவர்கிட்ட சொல்லியிருப்பா, 2 பேருக்குமே உன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயம் வந்துடுச்சு. சரி ஓகே, இப்போ வித்யா என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ரோஹிணிக்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ரோஹிணி இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.